தினம் தோசை தானா? தோசையை விட்டா வேற உணவே இல்லையா? எத்தனையோ பேர் வீட்டில் இந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மள ஏன் நம்ம தோசை தோசை தோசை, இல்லை இட்லி இட்லி இட்லி, அதை விட்டா வேற உணவே இல்லையா? எவ்வளவோ உணவுகள் இருக்குது. பொங்கல் ஆகட்டும், இடியாப்பம் ஆகட்டும், புட்டாகட்டும், கூழ் ஆகட்டும், கஞ்சி ஆகட்டும், கம்மஞ்சோறு, இந்த மாதிரி நம்மளோட உணவுகளில் எவ்வளவோ வெரைட்டியான உணவுகள் இருக்குது. இப்போ நம்ம சிறுதானியங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான காணொலிகள் போட்டிருந்தோம். சிறுதானியங்கள்லையும் தோசைகள் செய்ய முடியும். இந்த மாதிரி அந்த தோசைகளை செய்யணும்னா தொடர்ந்து அதே தோசைகளை செய்யாமல் பல விதங்களில் நம்ம மாற்றி செய்ய முடியும். இப்படி நம்ம மாற்றி மாற்றி செய்யும்போது அது ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். குழந்தைகளுக்காகட்டும், கணவர்மார்களுக்காகட்டும், நமக்காகட்டும் ஒரு போர் அடிக்காமல் ஒரு மகிழ்ச்சியான உணவாகவும் அது இருக்கும். நிச்சயமா அது ஒரு மாற்றத்தை நமக்குள்ள கொடுக்கும். தினம் தோசை தானா? தோசையை விட்டா வேற உணவே இல்லையா? எத்தனையோ பேர் வீட்டில் இந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மள ஏன் நம்ம தோசை தோசை தோசை, இல்லை இட்லி இட்லி இட்லி, அதை விட்டா வேற உணவே இல்லையா? எவ்வளவோ உணவுகள் இருக்குது. பொங்கல் ஆகட்டும், இடியாப்பம் ஆகட்டும், புட்டாகட்டும், கூழ் ஆகட்டும், கஞ்சி ஆகட்டும், கம்மஞ்சோறு, இந்த மாதிரி நம்மளோட உணவுகளில் எவ்வளவோ வெரைட்டியான உணவுகள் இருக்குது. இப்போ நம்ம சிறுதானியங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான காணொலிகள் போட்டிருந்தோம். சிறுதானியங்கள்லையும் தோசைகள் செய்ய முடியும். இந்த மாதிரி அந்த தோசைகளை செய்யணும்னா தொடர்ந்து அதே தோசைகளை செய்யாமல் பல விதங்களில் நம்ம மாற்றி செய்ய முடியும். இப்படி நம்ம மாற்றி மாற்றி செய்யும்போது அது ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். குழந்தைகளுக்காகட்டும், கணவர்மார்களுக்காகட்டும், நமக்காகட்டும் ஒரு போர் அடிக்காமல் ஒரு மகிழ்ச்சியான உணவாகவும் அது இருக்கும். நிச்சயமா அது ஒரு மாற்றத்தை நமக்குள்ள கொடுக்கும்.